வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சோயா கிரேவி தாங்க. ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதில் நான் 250 கிராம் அளவு உள்ள சோயாவை நான் இப்போ சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நம்ம ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா அது கொதிக்கிற தண்ணியில் அது ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், நட்சத்திர மூக்கு இது எல்லாத்தையுமே நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சாலே நமக்கு போதும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயில் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் மட்டும் அதை வதக்கி எடுத்தால் போதும். இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், பெரிய ஸ்பூனாக இருந்தால். 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு வேக வச்ச சோயாவை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகாய் தூளும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், அதனால் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கிற அந்த சோயாவை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு பரட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயில். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை 5 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நீங்கள் சும்மா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிறேன், அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு நம்ம சோயாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக கொஞ்சமாக தேவைக்கேற்ப கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டான சோயா கிரேவி. நான்வெஜ் மாதிரியே அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த கிரேவியை கருப்பு கவுனி அரிசி வச்சு தாங்க நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.